ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் தேவார பாடல் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த முக்தி அளிக்கக்கூடிய தலமான காயரணேஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்றது, அதாவது மூவாரால் பாடல் பெற்ற ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, இங்கே சிவபெருமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு திருமண கோலத்திலோட காட்சி அளிச்சது மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாத அதிபக்தி நாயனார் அவதரித்த தலமும் முக்தி அடைந்த தலமும் இந்த தலம் பார்க்கப்படுகிறது. இங்கே யாரெல்லாம் வந்து வணங்கியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதிசேஷன், புண்டரிக முனிவர், அகத்தியர், அம்பிகை, முருகர், திருமால், வசிஷ்டர், முசுகுந்தன், அரசகேசரி, விசித்திரகவன், விருகரகவன், மத்திரசேனன், பரந்தரகன், மித்திரன், காலகண்டகன் இவர்களால் வழிபட்ட ஆலயமாக இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா காயரணேஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இவருக்கு இன்னொரு பேர் ஆதி புராணேஸ்வரனும் காட்சியாக வழங்கப்படுகிறது. இங்கே இருக்கிற இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் நீலாதாட்சியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்தடக்கன்னியாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மாமரம். இந்த தலம் பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்கள் ஒன்றாகவும் விளங்குது. இங்கே அழுக்காணி சித்தர் ஜீவசமாதி உள்ள ஆலயம் இந்த ஆலயமாக கருதப்படுகிறது. இந்த ஊரில் ஒரு புராண கதை சொல்கிறாங்க. எப்படின்னாக்கா, அந்த ஊரில் ஒரு மீனவர் சமூக சேர்ந்து யாராவது ஒருத்தவர் இழந்தாக்கா, அவருக்கு இறைவனுக்கு சாத்தப்படுகிற மாலையும் அங்கவஸ்திரமும் அணிவிக்கப்பட்ட பிறகு தான் அவருக்கான இறுதிச் சடங்கு ஈமச்சடங்கு செய்வாங்கன்னு சொல்லி கருதப்படுகிறது. அது இன்றளவும் தொடரப்பட்டு வருகிறது. இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா புண்டரிக முனிவர் தன் உடலோடு சொர்க்கத்துக்கு போகும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி தவம் செய்கிறாரு. தவம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தவம் சாதா தவம் இல்லைங்க, மிக கடும் தவம் செய்கிறாரு. இந்த தவத்தில் மதிச்சு போன சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, புண்டரிக முனிவர் தன் உடலோடு சேர்த்து அவரோட கட்டி அணைச்சி தன் லிங்க திரும்பியோடு சேர்த்து அணைச்சி முக்தி கொடுக்குறாரு. அதனால தான் இந்த தலம் முக்தி பெற்ற தலமாக கருதப்படுகிறது. காயம் என்றால் உடம்பு, அரோகணம் என்றால் உடலோடு சேர்த்து அணைச்சி கொள்றதாம். இந்த நிகழ்வை சிவபெருமான் வந்து புண்டரிக முனிவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய உடலோடு சேர்த்து தன் லிங்க திரும்பியும் சேர்த்து அணைச்சி கொண்ட தலமாக இந்த தலம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் இங்கே வந்து யார் வந்து இறைவன்கிட்ட முக்தி வேண்டி வணங்கினாலும் அனைவரும் முக்தி கொடுக்கிறதா கருதப்படுகிறது. அதனால தான் இது முக்தி கொடுக்கும் சிறப்பு தலமாக இந்த தலம் விளங்கப்படுகிறது. இப்படி இங்கே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கண் பட்டையுடன் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி காட்சியளிப்பது தான் மிக மிக சிறப்பு. அதனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நம்ம தவற விடாத சென்று அங்கே இருக்கிற காயரணேஸ்வரர் இறைவனை வணங்கி நம்மளும் முக்தி பெற்று வாழ்க்கையில் நலம் பெற்று இன்புற்று ஈசன் அருள் பெற்று வாழணும். அதனால் வாழ்வோம். அதனால் வந்து வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இங்கே இருக்கிற இயேசுவனை சென்று வணங்குங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்கன்ற மாதிரி வாழ்க. இறைவனை வெல்க, இறைவனடி வெல்க. ஓம் நமச்சிவாய.